பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் பார்த்தீங்கன்னா, இறுதிக்கட்டத்த நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ, இந்த இறுதிக்கட்டம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். பொதுவா ஃப்ரீஸ் டாஸ்க் அப்டின்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாருடைய ஃபேமிலி வராங்க, என்னலாம் பண்ண போறாங்க, என்ன மாரியான எமோஷனல் கனெக்ட்லாம் இருக்க போகுது அப்டின்ற மாரி தான் இருக்கும். ஆனா, இந்த சீசன பொறுத்தவரைக்கும் இந்த ஃபேமிலி வர்றதுக்காக நானே காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அநியாயம், அக்கிரமும் உள்ள பண்ணியிருக்காங்க. ஸோ, கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நான் யார பத்தி பேசுறேன்ட்டு. ஆமாங்க, விஜே, பார்வதி, கம்ருதீன் இவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுக்குள்ள இப்போ மிகப்பெரிய ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கு. அதுவும் லவ் பூகம்பம் தாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆச்சு, எதனால இந்த பிரச்சனை, ஸோ 24 மணி நேரம் விஜய் பார்வதியோடைய ஃபேமிலி வந்து என்ன பண்ண போறாங்க, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு ஆதிரே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. நான் என்னுடைய லக்கியை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு கிடைச்ச அந்த ட்ரம்ப் கார்டை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பார்வதிக்கு 24 ஹவர்ஸ் அந்த ஃபேமிலி வந்து உள்ள தங்க வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு கதறி 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 விழுந்து விழுந்து அழுதுருப்பாங்க பார்வதி. என்ன உலகமாக நடிப்புடா சாமி அப்படின்ட்டு பல கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. கண்டிப்பா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தோணிருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் எமோஷனலா கூட ஆயிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்வதிக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அதனால நம்ம பார்வதியும் தவறா சொல்லக்கூடாது. பார்வதிக்கு என்ன நடந்தது அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நைட்டு சாப்பிடும்போது இது போல என்னுடைய ஃபேமிலி 24 ஹவர்ஸ் வர்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ண போறேன், பார்த்துக்கிட்டே இருக்கமோ அப்படின்னு சொன்னதும் கம்ருதீன் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போறியா, அப்ப என்ன என்கிட்ட இவ்வளவு நேரம் ஃபேக்கா இருந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் அந்த அளவுக்கு வாக்குவாதம் வருதுங்க. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்போ உள்ள வரணும், அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ஸ் கூட இருந்துட்டு போகலாம், ஆனா 24 ஹவர்ஸ் அப்படின்றது வந்து இது ரொம்ப தவறான முடிவு அப்படின்ட்டு கம்ருதீன் சொல்லி புரிய வைக்கிறாரு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் தப்பு பண்ணது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு அந்த தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓ, அப்போ டாக்குமெண்ட்ரிக்காக என்கிட்ட லவ் கண்டென்ட் கொடுத்தியான்னு இவரு கேட்க, நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கியாண்டா அப்படின்ட்டு அவங்க சொல்ல, இப்படியே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபைனலா எங்க இருந்து சண்டை ஆரம்பிச்சது, எப்படி இது முடிஞ்சதுன்னே தெரியல. ரெண்டு பேரும் பேபின்னு சொல்லி பேட்சப் ஆயிட்டாங்க. இத அப்படியே காலையில நமக்கு ப்ரோமோவா காட்டியிருப்பாங்க. காலையில என்ன நடந்தது, அதாவது அமித், வினோத், பாரு, கம்மு இவங்க 4 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, இவன் எனக்கு குல்லா கொடுக்க பாக்குறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தலையிலலாம் அடிச்சுப்பாரு. என்ன இவர் இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ ஓவரா ஆக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா லைவ்ல அப்படியே உல்டாவா நடந்திருக்கு. ஸோ லைவ்ல என்ன நடந்திருக்குன்னா, பாரு, கம்ருதீன் ரெண்டு பேருமே முன்னாடியே பேசியிருந்திருக்காங்க. இதை தான் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. நீ என்ன, எதுக்கு நீ வந்து 24 ஹவர்ஸ் வர வைக்கணும்ட்டு திரும்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இந்த இடத்துல தானே ஆரம்பிச்சது, அப்ப இதே இடத்துல முடிச்சுக்கணும், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்வதி சொல்றாங்க. ஏன் இந்த இடத்துல சால்வ் பண்ணணும், நம்ம ரெண்டு பேருமே ஒரு உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கும். அப்போ அது ஒரு லவ் மேட்டர் தான். அந்த லவ் மேட்டர்ல ஃபேமிலியை இந்த கேமரா முன்னாடி இன்வால்வ் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தி எதுக்கு அந்த மாதிரி பண்ணோம். உங்க அண்ணனுக்கு இந்த லவ் மேட்டரை பத்தி தெரிஞ்சு நான் உங்க வீட்டுக்கு கூட வரேன் வெளியே போயிட்டு, அப்போ உங்க அண்ணன் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது நம்மளுடைய லவ், நம்மளுடைய பர்சனல், அதெல்லாம் ஓகே. ஆனா இவ்வளோ பெரிய சேனல், இவ்வளோ பெரிய கேமரா முன்னாடி 24 ஹவர்ஸ் ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து என்ன அசிங்கப்படுத்தணும் நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு கம்ருதீன் கேட்குறாரு. உடனே பார்வதி, இதில் அசிங்கப்பட என்ன இருக்கு, ஸோ நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல கம்ருதீன் பேசுறத கேட்கும் போது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட், அதே மாதிரி பார்வதியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அது கரெக்ட். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே பார்க்கும் போது ரெண்டு பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் இந்த பாயிண்டா கரெக்டாக பேசுகிற இவங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் எங்கள் ஃபேமிலி நாங்க பாத்துக்கிறோம், வெளியே என்ன பேசுறாங்கன்றது வெளியே போயிட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு பார்வதி பக்கம் பக்கமா டயலாக் சொல்லியிருந்தாங்க திவ்யா கிட்ட போட்ட சண்டையில. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போ கம்ருதீனை பயமுறுத்தி பார்வதியும் பதறிக்கிட்டு ஹவுஸ்மேட்ஸையும் எந்துவாக்கிட்டு எதுக்காக இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா டிஆர்பிக்காக என்ன வேணாலுமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்வதியுடைய ஃபேமிலி வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைச்சுதான் ஆதிரைய ஃபேமிலியை தூக்கி விட்டுட்டாங்க. ஆதிரையும் வெளியே போயிட்டாங்க.
ஸோ 2 பேருமே உண்மையான புனிதமான ஒரு லவ் ஃபீலிங்ல இருக்கு. எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஒன் டைம் கூட பிக் பாஸ் கிட்ட சொன்னேன், என்ன வெளிய அனுப்பிடுங்கன்னு சொன்னேன். அதனால இங்க வந்து என்ன நடந்தாலும், என்ன எவிக்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு பார்வதி சொல்றாங்க. ஸோ கம்ருதீன் என்ன சொல்றாருன்னா, நீ என்னை இந்த அளவுக்கு மட்டம் தட்டுவ நான் நினைக்கவே இல்ல. அதாவது எனக்கு குல்லா குடுக்க தான் நீ பாக்குற. அதனால தான் நீ வாட்டர் மிலான் ஸ்டார் கிட்ட போயிட்டு என்ன பத்தி தப்பா சொல்லிருக்க, நான் பேட் டச் பண்ணேன்ற மேட்டர்லாம் கொண்டு வந்திருக்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இது வந்து போலீஸ் கேஸ்ல போயிட்டு வெளியே போய் கொடுத்தா எந்த அளவுக்கு பெரிய கேஸ் ஆகும். அந்த அளவுக்கு கேஸ் தான் நீ உள்ள வச்சு பண்ணிட்டு இருக்க. ஸோ இமேஜ் ரொம்ப டேமேஜ் பண்ற. நான் அந்த மாதிரி பண்ணல, சத்தியமா நான் பண்ணல அப்படின்ட்டு வினோத் அமித் கிட்டலாம் இவர் சத்தியம் பண்றாரு. அந்த இடத்துல பார்வதியும் இருக்காங்க. பார்வதி ஒன் டைம் ஆச்சு நீ அப்படி பண்ணலடா, எனக்கு தெரியும், நான் அதை எப்படியும் சும்மா பேசிட்டேன் அப்படின்ட்டு வாட்டர் மிலான் ஸ்டார் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது அந்த டைம்லயே அதை வந்து கிளியர் பண்ணியிருந்தா ஒண்ணுமே இருந்திருக்காது. அப்போ வாட்டர் மிலான் ஸ்டார் வந்து இவரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ பொண்ணு கேஸ்ல நல்லா மாட்டிக்கிட்ட, வெளியே வா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ வரைக்கும் முன்ன பார்த்தா அந்த விஷயத்த நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கும். ஸோ ஒரு பொண்ணை நம்ம தப்பா நம்ம எப்போ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோட பேசியிருப்பாரு. உண்மையாலே அந்த பயம் கரெக்ட் தான். ஏன்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு நியாயம், ஆண்களுக்கு ஒரு நியாயன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு ஒரு அநியாயத்தை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அது கொடி தூக்கிட்டு பல பேரும் வருவாங்க. அந்த மாதிரி தான் சரவணன் வந்து எப்பயோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பிக் பாஸ் சீசன் 3ல ஒரு எபிசோட்ல எல்லாரும் முன்னாடியும் சும்மா ஜாலியா சொல்லியிருப்பாரு. அதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது. நல்லா விளையாடினவரை தூக்கி வெளியே போட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயம் தான் இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ரெட் கார்டுலாம் கொடுத்துட்டாங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். ஸோ இதே மாதிரி தான் பிரதீப்க்கும் வந்தது. இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்களை ரொம்ப பெரிய லெவல்ல இவங்க கொண்டு போகணும், டிஆர்பி கொண்டு போகணும், மக்கள் கிட்ட அது கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவே சில விஷயங்கள் பண்றாங்க. அதை இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது. ஏன்னா 2 பேருமே ட்ரூவா இருக்காங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் பேசுறாங்க. ஏன்னா பார்வதியும் சொல்லுவாங்க, நான் சொல்லியிருந்தாலும் இப்போ நம்ம 2 பேரும் பேசுறோம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த இடத்துல நான் சொன்னது தப்புன்னு சொல்லல, நீ அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் நினைக்கும் போது இது உண்மையாவே இல்ல, நீ எனக்கு வந்து குல்லா கொடுக்க பாக்குற, அதனால தான் உங்க ஃபேமிலியை வர வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கம்ருதீன் வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும், நான் வந்து என்ன ஃபேஸ் பண்ண போறேன், இது எல்லாமே வெளியே போய் பார்த்துக்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் உண்மையா இருக்கேன். ஆனா உள்ள என்னால எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாரு. அது ஓகே தான். ஏன்னா அவருக்கு கெரியர் ஒன்று இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் கெரியர் வந்து அடுத்த லெவலுக்கு போறது, இல்லாம இருக்கிறது, காணாம போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவர் ஆல்ரெடி பேடா சில விஷயங்கள்ல ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. 2 பேரும் வந்து கொஞ்சம் ஓவரா க்ளோஸா இருக்காங்கன்ற மாதிரி அங்கங்க இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கேரக்டர் அசாசினேட் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அது கேமரா முன்னாடி ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்படுது. அந்த மாதிரி தான் பார்வதி அண்ட் கம்ருதீன் 2 பேருமே லவ் ஃபீலிங்ல இருக்காங்கன்னா, அது வெளியே போய் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கணும். ஆனா இந்த இடத்துல எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்வதி. இதை பார்க்கும்போது கம்ருதீனை அவங்க பிரேக்கப் பண்ண நினைக்கிறாங்களா, இல்ல ஃபேமிலி டாஸ்க் வர்றதுனால 2 பேருமே எப்படி ஆக்ட் பண்றாங்களா என்னன்றதை வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த காதல் சண்டை, இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்வதி எடுத்த முடிவு கரெக்டா? ஏன்னா அவங்க ஃபேமிலி வரணும்னு அவங்க தான் முடிவு எடுத்தாங்க, ஓகேவா? கம்ருதீன் இப்படி பேசுறாரு, இதுவும் சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.